பெருமான் என்ன பண்ணாரு? இருட்டுக்குள்ள கிடந்த நம்மை அல்லது சேற்றுக்குள் கிடந்த நம்மை அதிலிருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணான்? அவனும் அந்த மலத்துக்குள்ள புகுந்து, நாம் அங்கதான் கிடக்கிறோம், நம்மளை எடுக்கணுமே. தாமரை பறிக்கணும்னு நினைச்சா சேற்றில் இறங்கித்தான் ஆகணும் இல்லைன்னா. ஆனா அந்த சேரு உலகில் இருக்கவங்க கால ஒட்டும். சிவபெருமான் அப்படி இல்லை, அவர் எதுலயும் ஒட்டாதவர், எல்லாத்திலையும் இருப்பாரு, ஒட்டி இருப்பார் ஆனா ஒட்டாம இருப்பார். பாசத்தோட இருப்பார் ஆனா பாசம் இல்லாம இருப்பார். நம்ம கூட இருப்பார், நம்முடைய குணம் அவனுக்கு இல்லாம இருப்பார். இதுதான் அவனுடைய தனிச்சிறப்பு. மண்ணில் மண்ணாகவே கலந்து, விண்ணில் விண்ணாகவே கலந்து. சரி, இந்த மண்ணும் விண்ணும் அவனா கேட்டா ரெண்டையும் கூட்டினா வந்துருவானா? வரமாட்டான். ஏன்? அதை கடந்துலவா நிக்கிறான், வரமாட்டான். நீங்க கலந்து இருக்கிறான்னு நினைச்சு போனீங்கன்னா கடந்து நிப்பான், கடந்து நிக்கிறான்னு நினைச்சு நின்னீங்கன்னா கலந்து நிப்பான். என்னையா இந்த மாயம் வந்தாரு, என்னையா பண்றது? ஆம், அவரை நீ அறிவால கண்டுபிடிக்கலாம் நினைச்சினா வாய்ப்பே இல்லை. அவர் எப்பதான் காண்பது அவனை? ஒன்னே ஒண்ணுதான், அன்பு செலுத்து. அன்பை செலுத்திக் கொண்டே இரு. அந்த அன்புக்கு சிவம் தானே வந்து உன்னிடத்தில் அகப்பட்டு விடும்.